கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலை நம்ம போய் உள்ளக்க போய் கும்பிட்டோன்னா, ரொம்பவும் விசேஷமான நாளுக்கு போய் கும்பிட்டோன்னா ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். பெருமாளுக்கு ரொம்ப சூப்பரா டெக்கரேஷனும் பண்ணியிருப்பாங்க. பூ அலங்காரம் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. அப்படியே உள்ளக்க போகும்போது, அப்படியே சூப்பரான வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்போ வன திருப்பதியில என்னென்ன நீங்க என்னென்ன பரிகாரம் பண்ணலாம், சாமிக்கு என்ன குடுத்தா என்ன பலன் கிடைக்கும், அப்படிங்கிற முதலக்கொண்டு அந்த வன திருப்பதி அந்த போர்டுல வச்சிருப்பாங்க. அத பார்த்துட்டு நீங்க ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கங்க. நாள பின்ன போகும்போது அந்த கோயில்ல நீங்க இந்த பரிகாரத்தலாம் செஞ்சீங்கன்னா, நீங்க நெனச்சுக்கிட்டு ஏதாட்டும் ஒரு வேண்டுதல வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணீங்கன்னா, அந்த வேண்டுதலுக்கு ஏத்தாப்ப நீங்க நெனச்சது கண்டிப்பா கிடைக்கும். வன திருப்பதியில அந்த பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி அந்த லேபிள் மாரி ஒட்டி அதில எழுதி போட்டிருக்காங்க. ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு,